கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 50ஆக அதிகரித்திருக்கிறது. நேற்று முன்தினத்தில் இருந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 50ஆக அதிகரிப்பதாக முக்கிய செய்தி வெளிவந்துள்ளது. கூடுதல் விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார். ஓவர் டு யூ தேவநாதன். இப்ப பலி எண்ணிக்கை 50ஆக அதிகரித்திருப்பதாக முக்கிய செய்தி வெளிவந்துள்ளது. முழு விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் காலை இப்பகுதியில் விற்கப்பட்ட விஷசாராயத்தை வாங்கி கொடுத்த 100க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் மற்றும் புதுச்சேரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அடுத்தடுத்து அவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதும் இந்த உயிரிழப்பானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு வரை பார்த்தோம் அப்படின்னா 42 பேர் உயிரிழந்த நிலையில இன்று அதிகாலையில 7 பேர் உயிரிழந்தாங்க. இதனை அடுத்து இந்த பலி எண்ணிக்கை 49ஆக ஆன நிலையில கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் கடந்த 3 தினங்களாக சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரம் பகுதியை சேர்ந்த வீராசாமி என்பவர் சற்று முன்பு உயிரிழந்தார். இதன் காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கையானது 50ஆக உள்ளது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இதுவரை 28 பேரும், சேலம் மருத்துவமனையில் 15 பேரும், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேர் என 48 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல இந்த 4 மருத்துவமனைகளும் 88 பேர் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சிலருக்கு இதில் ஒரு சிலரோட நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். நேற்று இரவு வரை 42ஆக இருந்த பலி எண்ணிக்கை தற்பொழுது 50ஆக உயர்ந்திருக்கிறது. இதில் கள்ளக்குறிச்சியில் 28 பேர், சேலத்தில் 15 பேர், விழுப்புரத்தில் 4 பேர், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 என மொத்தம் இதுவரை 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த 4 மருத்துவமனையிலும் தற்பொழுது 88 பேர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.